ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல முறை முயற்சி செய்து தோற்று போயிருக்கலாம். நம்மால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் கிடைக்கிறது இல்லையே, அது தொடர்ச்சியான உழைப்பின் ரகசியம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த 2 கதைகள் உங்கள் சிந்தனை முறையை மாற்றலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி டைம். முதல் கதையில் சீன மூங்கில் மரம். அந்த சீன மூங்கில் மரத்தை நட்டதுக்கு அப்புறம் 4 வருடங்களுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றினாலும் 1 அங்குலம் கூட வளராது. ஆனா 5வது வருடத்துல வெறும் 6 வாரங்கள்ல அது 80 அடி வரைக்கும் உயரம் வளரும். அந்த 4 வருடங்களும் அது வளரல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பூமிக்கு அடியில தன்னோட வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கு. உங்களுடைய உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வேர்களை, அதாவது உங்க திறமைகளை அதுக்கு பலப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். 2வது கதையும் பார்த்தோம்னா, ஒரு சிற்பி இருக்காரு. அவர் ஒரு பெரிய சிலையையோ இல்ல ஒரு பாலத்தையோ உருவாக்கிட்டு இருக்காரு. 99 முறை சுத்தியலால உடைச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த பாறை உடையல. ஆனா 100வது அடி அதுல உடைஞ்சிருது. அதுக்காக அந்த 100வது அடி மட்டும்தான் அந்த பாறையை உடைச்சிருக்குன்னு அர்த்தமா? அதுக்கு முன்னாடி விழுந்த 99 அடிகளும் தான் அதுக்கு காரணம். வெற்றியை நெருங்கி விட்ட பல நேரங்கள்ல நம்ம பாதியிலேயே விட்டுறோம். இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மனநிலை இருந்தா வெற்றி கண்டிப்பா வந்துடும். இந்த 2 கதைகள்லயும் நம்ம கத்துக்கிட்டது என்ன? 1 பொறுமை, 2வது விடாமுயற்சி. அதாவது மூங்கில் மரம் போல காலம் வர வரைக்கும் காத்திருக்கணும். அந்த சிற்பி அடிச்ச அந்த 100வது அடி வரை விடாம முயற்சி செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெற்றி உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.